பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய குமரவேல் பதிற்று பத்தந்தாதியில் 13வது பாடலை இப்பொழுது பார்ப்போம். வாருங்கள். உன்னைய அருளை ஈயே உயர்பதம் ஈயே என்று சொன்ன சொல் அனைத்தும் போலி தொழுததும் போலி அன்பாம் அன்னையை நாடி நாடி அழுததும் போலி என்றே பண்ணும் இப்பாவியைதும் பயனேதோ பகர்வேன் நாதா. உலக வழக்கிலே போலியாக இறைவனை வணங்குபவர்கள் இருக்கின்றார்கள். அது நாம் இந்த காலத்தில் கூட பார்த்து வருகிறோம். மாணிக்கவாசக சுவாமிகள் கூட தனது திருவாசகத்திலே நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்தேன் என்று சொல்லுவார். அப்படி பக்தியிலே கூட பெருமானை பணிவதிலே கூட போலி இருக்கும் என்பதனை பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலிலே உணர்த்துகின்றார். முருகா, உனது நலம் தரும் அருளை எனக்கு தந்திடுக தந்திடுக, உனது உயர் பதம் அடைதலாகிய வீட்டு பெற்றினை ஈந்திடுக என்று நான் சொன்ன சொல் எல்லாம் பொய்யே போலியே, உன்னை நான் வணங்கியதும் நடிப்பே, அருள் தரும் அன்னையை நாடி நாடி அழுததும் போலி என்று கூறும் இந்த பாவியேன் அடையும் பயன் ஒன்றும் இல்லையோ, என்ன பகர்வேன் நான், என்ன சொல்லுவேன் நான் என் தலைவினை என்று பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். ஆம் நண்பர்களே, இறைவனை வணங்குகின்ற போது முழுமையாக சரணடைய வேண்டும். பெருமான் தான் எல்லாவற்றிற்கும் மேலாக விளங்குகின்றான். அவன் நினைத்தால் நமது வாழ்க்கையை மாற்றுவான், விதியை மாற்றுவான் என்று உணர்ந்து சரணடைந்தால் நமது வாழ்க்கை செம்மைப்படும், சீர்படும். போலியான வழிபாடும் போலியான தொழுதலும் தேவையில்லை. உண்மையாக பெருமானை வழிபட வேண்டும் என்பதை பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் என்பதை நாம் அறிய முற்படுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க.